வணக்கம். நம்ம பெரியாழ்வாருடைய முதற் பத்துல 2ஆம் திருமொழி இன்னைக்கு வகுப்புல பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இதுக்கு முன்னாடி பார்த்த 12 பாடல்களும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்த்தி நாராயணனை வாழ்த்தி அவனுடைய அடியவர்களை தன்னோடு வரும்படியாக சொல்லிய பாடல்கள் அவையெல்லாம். இங்க அடுத்து வர்றது பெரியாழ்வாருடைய மிக முக்கியமான படைப்பு கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடிய பாடல்கள். குழந்தைகளை பாடிய பாடல்கள் முன்னாடியே இருக்கா அப்படின்னா முன்னாடி இருக்கு. நிறைய பாடல்கள் குழந்தைகளை தனித்தனியாக பாடிய பாடல்கள்லாம் இருக்கு. எனக்கு ரொம்ப ஒரு பாட்டு பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்கு. புறநானூறுல வரும். ரொம்ப அழகான பாட்டு. படைப்பு பல படைத்து பலரோடுண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் மெய்யுடை அடிசில் மெய்ப்பட விதித்தும் கலக்குறு மாக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே. அதாவது ஒரு பந்தியில சாப்பாடு பரிமாறுறாங்க. இப்போ ஒரு சின்ன குழந்தை, அந்த வீட்டுல இருக்கிறவருடைய சின்ன குழந்தை அங்க தத்தக்கா பத்தக்கா நடந்து வருது. அதனுடைய தளர் நடையிட்டு அங்க இருக்கக்கூடிய சாப்பாட்டுல நெய் கலந்த ஒரு உணவை எடுத்து தன்னுடைய வாயில போட்டுட்டு, ஆனா கொஞ்சம் தான் வாயில போகுது, மீதி எல்லாம் உடம்புல பரவிடுது. அது பார்ப்பதற்கு அது யாரும் அது குழந்தைய வந்து சரியா நீ சாப்பிடலன்னு சொல்ல போறது இல்ல. அது வந்து அந்த காட்சி அப்படியே அவங்களை வந்து அப்படியே பரவசத்தோட மெய்மறந்து பார்க்க வைக்குது. எவ்வளவு அழகா வந்து எடுத்து சாப்பிடுது இல்லையா அப்படின்னு. இது ஒரு அழகான பாட்டு புறநானூர்ல இருக்கு. அதாவது மயக்குறு மாக்கள், அப்படியே குழந்தைகள் வந்து நம்மள மயக்கிடுமா அதனுடைய பேச்சிலையும் அதனுடைய நடையிலையும் அதனுடைய இதுலயும். இதே மாதிரி நிறைய பாட்டு மாதிரி தமிழ் இலக்கியத்துல இருக்கு. குழந்தைகளை பாடுற பாட்டுங்க, அதாவது தனித்தனியான பாடல்களா இருக்கும். இன்னைக்கு காலையில தான் படிச்சேன். ஐங்குறுநூறுல ஒரு அழகான வரி இருக்கு. ஐய திங்கட்குழவி வருக என்று யான் நின்னை அம்புலி காட்டல் இனிது. அதுக்கு முன்னாடி ஐய காமரு நோக்கினை, ரொம்ப அழகா குழந்தை அழகா பாக்குது. காமரு நோக்கினை அத்தத்தா எனும் தேமொழி கேட்டல் இனிது. அத்தத்தா அப்படின்னு கூப்பிடுதான் குழந்தை. அத்தத்தா எனும் தேமொழி கேட்டல் இனிது. ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணி எழுதியிருக்காரு மருதன் இளநாகனாருடைய பாட்டு. இப்ப நிறைய பாட்டு இருக்கு. நம்ம அப்பப்போ நடுநடுல ஒண்ணு பார்க்கலாம். ஆனால் அவையெல்லாம் தனியான குழந்தைகளை பாடிய பாடல்கள். குழந்தை செல்வம் பற்றி வள்ளுவர் பாடியிருக்கிறார். இப்ப நிறைய பேர் பாடியிருக்காங்க. இப்ப அகநானூர்ல வருது, புறநானூர்ல வருது, அவை பாடியிருக்கா, எல்லாருமே பாடியிருக்காங்க. ஆனால் ஒரு தெய்வத்தை குழந்தையாக பாவித்து பாடி அவனை வந்து ரொம்ப பிறந்த குழந்தையில இருந்து அவனை சீராட்டி வளர்த்து அந்த மாதிரியான ஒரு ஒரு பிள்ளை தமிழுக்கு அடியிட்டவராக நம்ம வந்து பெரியாழ்வாரதான் பார்க்க முடியும். ஒரு கண்ணனை ஒரு குழந்தையாக கற்பனை செய்து அவன் ஆயர்பாடியில் வளர்கிறான். அந்த ஆயர்பாடி எப்படியெல்லாம் மகிழ்ந்திருக்கும் அப்படிங்கறத இப்ப கண்ணன் ஆயர்பாடியில வளர்ந்தாங்கிறதே ஒரு கற்பனை தான். ஆனால் அந்த கற்பனையை திரும்ப வந்து இங்க கவிஞர் பாக்குறார், அந்த பெரியாழ்வார் பாக்குறார். இவன் இப்படி வளர்ந்துருந்தா எப்படி இருக்கணும். அதுலயும் குறிப்பா இங்க ஆயர்பாடியாக அவர் கற்பனை செய்யக்கூடிய இடம் வந்து அவர் வந்து இந்த செல்வ நம்பியினுடைய வீட்டுக்கு போகிறார். நம்ம முன்னாடி செல்வ நம்பி பத்தி போன வகுப்புல பார்த்தோம். திருக்கோட்டியூர் செல்வ நம்பி அவர் பெரியாழ்வாருக்கு ரொம்ப வேண்டியவர். அவரை பற்றிய பாடல்களை தன்னுடைய பாடல்கள்ல செல்வ நம்பியை பத்தியும் அவர் எழுதியிருக்கார். இங்க செல்வ நம்பியினுடைய வீட்டுக்கு போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடிய பெருமாளை சௌமிய நாராயண பெருமாள், சௌமியன்னா அழகு, அந்த பெருமாளை பாக்குறாரு. அப்போ செல்வ நம்பியினுடைய வீடு ஆயர்பாடியாகவும் அங்க இருக்கக்கூடிய சௌமிய நாராயணன் ஒரு சின்ன குழந்தை, கண்ணன் ஆகிய குழந்தையாகவும் அந்த இடமே ஒரு ஆயர்பாடி தெருவாகவும் பெரியாழ்வாருக்கு காட்சி அளிக்கிறது. அப்போ அவர் கற்பனை பண்ண ஆயர்பாடி அப்படிங்கிறது வந்து இப்போ அடுத்தது இவ்வளவு ஒரு ஆயர்பாடி கற்பனை பண்றான் இல்லையா. ஆண்டாலும் ஒரு தனக்கான ஒரு ஆயர்பாடியை அவ வந்து சிருஷ்டிச்சு தன்னுடைய பாடல்கள்ல உருவாக்கி கொண்டிருக்கிறாள். அவ பாக்குற ஆயர்பாடி ஒரு தனி அழகு. இங்க செல்வ நம்பியினுடைய திருக்கோட்டியூருடைய அந்த வீடும் அந்த வீதிகளும் ஆயர்பாடியாக பெரியாழ்வாருக்கு காட்சியளித்தன அப்படின்னு எழுதுறாங்க உரைக்காரர்கள். அவ்வளவு அழகா அதை வந்து அவர் கற்பனை பண்ணி பாடுறாரு. சோ இங்க வந்து அந்த திருக்கோட்டியூர் தான் அந்த முதல் பாடலே அதுதான் வருது பாருங்க. வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தீனில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலறு ஆயிற்றே. அலறு அப்படின்னா சேரு, அப்படியே சேராயிடுச்சாங்க முற்றம். முற்றங்கள் சேராவதை பற்றி நம்ம இன்னும் பல இலக்கியங்களையும் படிச்சிருக்கோம். கண்டு இது திருப்பாவையிலையும் வரும். கனைத்திலம் கற்றருமே கன்றுக்கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோற நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அவ்வளவு செல்வ வளம் பொருந்திய வீடு. தன்னுடைய கன்றை நினைத்து எருமை தன்னுடைய மடியிலிருந்து பாலை சுரந்து சுரந்து அப்படியே கொட்டி கீழெல்லாம் அது பாகி சேராகி இருக்கிறது. அது வேற சேரு, அது பால் சேரு. இங்க வந்து குழந்தை பிறந்துட்டான். குழந்தை பிறந்த செய்தி வந்து வெளியே சொல்லியாச்சு எல்லாருக்கும். அப்படியே ஒரு 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 ஆரவாய்ப்பான பாடல்கள் தான் இது எல்லாமே.
குழந்தை பிறந்தாச்சுங்கிற செய்தி வெளியே சொல்லியாச்சு. இப்ப லேபர் வார்டுக்கு வெளியில நிக்கிறவங்களுக்கு வந்து என்ன குழந்தை அப்படின்னு சொன்ன உடனே வந்து பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு உடனே எப்படி ஒரு ஆரவாரம் வந்து வருமோ, அது எந்த குழந்தையா இருந்தாலும் சரிதான், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பையன் பிறந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே வந்து அவங்க எல்லாம் ஏற்கனவே தயாரா தான் இருக்காங்க. குழந்தை பிறக்கும் போதுன்னு தெரியும், என்ன குழந்தைன்னு தான் தெரியாது, இருக்காங்க. அப்போ எல்லாம் ரெடியா வச்சிருந்திருக்காங்க. அப்போ எண்ணெய், சுண்ணம், எண்ணெய்னா நறுநெய்களே, நறுநெய், அந்த எண்ணெய் எதிரெதிர் தூவிட அந்த ஆயர்பாடி மக்கள் எல்லாம் வாசல்ல இந்த செய்திக்காக குழுமி இருந்த மக்கள் உடனே அந்த எண்ணெய் வந்து சுண்ணம், சுண்ணம்னா வர்ண பொடிகள், அந்த வர்ண பொடிகளை எல்லாம் ஒருத்தர் மேல தூவி தூவி அப்படியே ஆர்ப்பாட்டமா விளையாடுறாங்களாம். எண்ணெய் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலறு ஆயிற்று. அலறு சேராக ஆயிடுச்சு. சேருனா கொஞ்சமா பொடி தூவினா சேராகாது, நிறைய நிறைய போட்டு சொத சொதன்னு ஆனாதான் அது சேராகும் இல்லையா? அப்போ இங்க வந்து திருக்கோட்டியூர்ல பிறந்திருக்கிறான் இப்போ கண்ணன். கண்ணன் ஆயர்பாடியில, அந்த ஆயர்பாடி இப்ப திருக்கோட்டியூர்ல இருக்கு. அழகிய வண்ண மாடங்கள், பெரிய பெரிய மாடங்கள் சூழ்ந்த திருக்கோட்டியூர் தலம். வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தீனில். திருக்கோட்டியூர்ல கேசவன் என்ற பெயருடையவனும் நம்பி கண்ணன் என்ற பெயருடையவனுமாகிய நம்பி, நம்பி என்றால் இங்க தலைவன், குழந்தை உடையவனமாகிய குணங்களால் நிரம்பியவனாகிய நம்பி பிறந்தீனில், அவன் பிறந்து விட்டான் இங்க திருக்கோட்டியூர்ல. திருக்கோட்டியூரை இப்ப ஆயர்பாடியாக அவன் அங்கே பிறந்திருக்கிறான். அப்ப உடனே இந்த ஆயர்பாடி மக்கள் எல்லாம் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலறு ஆயிற்று. அது அப்ப அவன் பிறந்தோடனே அது அந்த வீடு அவனோட வீடு ஆயிடுச்சு. அவன் பிறக்கிற வரைக்கும் அது நந்தகோபனுடைய வீடு தானே. ஆனா இங்க நந்தகோபனுடைய பேர் வரல, கண்ணனுடைய முற்றம், அவன் பிறந்திருக்கிற அந்த வீட்டினுடைய முற்றம் கலந்து அலராய். அந்த மாளிகையினுடைய வாசல் எல்லாம் வண்ண பொடிகளாலும் வாசனை திரவியங்களாலும் சேறு போல ஆகிவிட்டன. அந்த அளவிற்கு இந்த ஆயர்பாடி மக்கள் கண்ணனுடைய பிறப்பை கொண்டாடுகிறார்கள். சரி, அடுத்தது வந்து என்ன பண்ணுவாங்க, எப்படி இருக்கும் அவங்களுடைய மனசு, அந்த இது வந்து எப்படி இருக்கும், என்ன பண்றதுனே தெரியல அவங்களுக்கு. அந்த அளவுக்கு உற்சாகம். ஓடுவார், விழுவார், உகந்து ஆலிப்பார், நாடுவார், நம்பிரான் எங்குதான் என்பார், பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. நம்மளால அப்படியே கற்பனை பண்ணி பாத்துக்க முடியும் அந்த ஆயர்பாடி இப்ப எப்படி இருந்தது அப்படின்னு. கண்ணு பிறந்துட்டான், அந்த செய்தி இப்போ எல்லாருக்கும் பரவியாச்சு, கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ எல்லாரும் ஊரை கூப்பிட்டுட்டாங்க. இப்போ முதல்ல ஒரு 10 பேர் வெளில வெயிட் பண்ணி இருந்திருப்பாங்களா இருக்கும் செய்திக்காக. இப்போ எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரே ஊருக்கே, இப்பவே ஊர்னா ஒரு சின்னதா தானே இருக்கும், கிராமம்னா சின்னதா தான் இருக்கும். ஒரு செய்தி வந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்போ எல்லாம் ஓடி வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஓடுவார், அப்படியே அங்கேயுமா குறுக்கு குறுக்க ஓடுறாங்களாம். இந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கு. ஓடுவார், ஏன்னா ஏற்கனவே அலறு ஆயிருக்கு இல்லையா, அங்க கீழே சேர ஆயிருக்கு. அதனால வந்து விழுவார், கீழே விழறாங்க. ஓடி வந்து உற்சாகத்துல அப்படி ஓடி வந்து அந்த சேத்துல அப்படி விழறாங்க. உகந்து ஆலிப்பார், உகந்துன்னா அப்படி ஓகையோட ஒருத்தர் ஆலிங்கனம்னா கட்டிக்கிறது, ஒருத்தர் கட்டி வாழ்த்துக்களை சொல்லிக்கிறாங்க, ஒருத்தர் தழுவிக்கிறாங்க. நாடுவார், உடனே போய் அங்க வாயில் இருக்கிறவன, ஏன்னா வாசல்ல ஒரு நந்தகோபனுடைய அரண்மனை என்றால் அதுக்கு வாயில் காப்பான இருப்பான், அவனை போய் கேட்கிறாங்க, என்ன இப்படி போறது உள்ள, எங்க இருக்கான் குழந்தை பாக்கணுமே அப்படின்னு. நாடுவார். நம்பிரான் எங்குதான் என்பார். நம்பிரான் அவ்வளவு ரொம்ப அழகான வார்த்தை, வைணவத்துல இருக்கக்கூடிய ரொம்ப அழகான வார்த்தை. நம்பிரான், நம்பிராட்டி, பிராட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தாயார் நம்பிராட்டின்வாங்க. நம்பிரான் நம்முடைய தெய்வம், நம்முடைய தலைவன் நம்பிரான். இங்க நம்மளுடைய தலைவன் எங்க இருக்கிறான் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்கிறார்கள். பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று, உடனே மகிழ்ச்சியோடு பாடல்களை பாடி இசைக்கிறார்கள். அடுத்தது சில பேர் வந்து அந்த பறை முழக்குகிறார்கள். இந்த பறை அப்படிங்கிறது வந்து நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே வரோம். வந்து 2 விதமான பறைகளும் இருக்கு. நல்ல நற்காரியங்களுக்கும் பறை அறிவித்தல் அப்படிங்கிறதும், நல்ல சாப்பறை அப்படின்னு நம்ம வந்து நாலடியார்ல சாப்பறையும் கேட்டுப்போம். 2மே இருக்கு. பறை என்பது 2 விதமாகவும் அது முழங்கப்படும். நல்ல காரியங்களுக்கும் உண்டு, இறந்தவர்களுக்காகவும் செய்யப்படும். இங்கே வந்து பல்பறை கொட்ட நின்று பலவிதமான பறைவாத்தியங்களை முழக்கி அவர்கள் ஒருவருக்கு அது பறை வந்து முக்கியமா அறிவிப்பதற்காக இல்லையா, ஒரு செய்தியை அறிவிப்பதற்கான ஒரு கருவி அது. அப்போ இங்க வந்து பல்பறைகளை கொட்டி அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. இப்படி எல்லாரும் அந்த அப்போ வந்து ஊரே விழா கோலம் பூண்டு விட்டது. ஆடுறாங்க, ஓடுறாங்க, ஒருத்தர் கட்டிக்கிறாங்க, குழந்தை எங்கன்னு கேக்குறாங்க. எங்களுடைய தலைவனாகிய கண்ணன் இப்பதான் குழந்தை பிறந்திருக்கான், அவன் தலைவன். இப்போ தலைவன் எங்க இருக்கான் அப்படின்னு போட்டு கேக்குறாங்க. இப்போ ஒரு பக்கம் ஒருத்தவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க, பல் பறைகளை கொட்டி கொண்டிருக்கிறார்கள்.
ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆயர்பாடி விழாக்கோலம் போன்றிருக்கிறது. அதாவது கதை கற்பனை என்ன சொன்னாலும் புராண கதைகள்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகு இருக்கு இல்லையா, அது அதனுடைய உச்சபட்ச அழகு நம்ம கண்ணன் அவதாரத்துல தான் பார்க்க முடியும். ஒரு குழந்தை பிறந்து அந்த ஆயர்பாடியில வளர்ந்து அதனுடைய விஷமங்கள், அது எத்தனை தடவை கேட்டாலும் அழுக்கவே அழுக்காத கதைகள்னா அது கிருஷ்ணாவதார கதைகள் தான். அது ஒரு குழந்தை, ஏன்னா நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் நம்ம குழந்தைகளை பார்த்திருக்கோம். அவை செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்திருக்கோம். அதை சொல்லி சொல்லி மாஞ்சு போவோம். இன்னொருத்தர்கிட்ட இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா, அவ எப்பவுமே வீட்டுக்குள்ள வரவங்களுக்கு முதல் செய்தி, ஒரு குழந்தை வீட்டுல இருந்ததுன்னா முதல் செய்தி அந்த குழந்தை இன்னைக்கு என்ன பேசுச்சு, என்ன விஷமம் பண்ணுச்சு அப்படிங்கறதாதான் இருக்கும். அதெல்லாம் ஒரு வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய ஒரு அழகான தருணங்கள். அப்போ இந்த ஆயர்பாடியில அவன் குழந்தை வளர்றான் அப்படிங்கறத அந்த அந்த செய்திகள் அந்த கிருஷ்ணாவதாரத்திலேயே அந்த பகுதி ரொம்ப ரொம்ப அழகான பகுதி. யாரு கேட்டாலும் அது அவங்களுக்கு பிடிக்கும். அதனாலதான் இன்னைக்கும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கோகுலாஷ்டமி, அதனுடைய அரசியல் எல்லாம் மீறி கூட அது இன்னும் குழந்தைகளுக்கு ஒரு கண்ணன் அவதாரமா ஒரு ஒரு அலங்காரத்தை செஞ்சு வீடுகள்ல கொண்டாடுற ஒரு மரபு இருக்கு. இங்க ஆயர்பாடி இப்படி மகிழ்ந்து துள்ளுகிறது. சரி, அடுத்தது இப்ப எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க. பிள்ளைய பாக்கணும் இல்லையா, பிறந்த குழந்தைய பார்க்க வேண்டாமா? அதனால உள்ள எல்லாரும் உள்ள வராங்க போறாங்க. பார்த்தவங்க சொல்றாங்க, உள்ள போய் எல்லாரும் ஒரே சமயத்துல போய் பார்க்க முடியாது. கொஞ்சம் பேர் உள்ள போய் பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வெளில வந்தவங்க சொல்றாங்க, என்ன எப்படி இருக்கு தெரியுமா, எப்படி இருக்கான் தெரியுமா அவன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்த காட்சியை பெரியாழ்வார் காட்டுறாரு. பேணி சீருடை பிள்ளை பிறந்தீனில் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் ஆனப்பார் இவன் நேரில்லை கான் திரு ஓணத்தான் உலகு ஆளும் என்பார்களே. திருவோண நட்சத்திரத்துல அவதரித்திருக்கிறார். கண்ணன் ரோகிணி நட்சத்திரம் தான். நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு பாட்டிலே பார்த்தோம், செந்நாள் சிவந்த நட்சத்திரம் அது ரோகிணி அப்படிங்கறதால செந்நாள் அப்படின்னு சொன்னாரு. ஆனா திருவோணம் அப்படிங்கிறது பெரியாழ்வாருக்கு ரொம்ப உகந்த ஒரு நட்சத்திரமா இருக்கு போல இருக்கு. அடிக்கடி ஒரு திருவோண நட்சத்திரத்தை தான் சொல்றாரு. இவன் திருவோணத்தில் பிறந்தவன் இந்த உலகையே ஆளக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு இந்த ஆயர்பாடியில் இருக்கிறவங்க எல்லாம் மகிழ்ந்து சொல்றாங்களாம். பேணி சீருடை பிள்ளை பிறந்தீனில். சீருடைனா நல்ல குணங்களையுடைய, நல்ல குணங்களையுடையவராக இந்த குழந்தை பிறந்திருக்கிறான். காணத்தாம் புகுவார். எல்லாரும் உள்ள ஓடுறாங்க போய் பாக்குறதுக்கு. எல்லாருக்கும் ஒரு ஆவல் தானே குழந்தைய பார்க்கணும். புக்கு போதுவார். உடனே நந்தகோபனுடைய மனையில போய் எல்லாரும் உள்ள போவதற்கு போறாங்க. பார்த்தவங்க வெளில வராங்க. என்ன ஒரு கிளிம்ஸ் தான் பார்த்திருப்பாங்க. பட்டு ஆடையில சுற்றி இருக்கக்கூடிய அந்த குழந்தைய பார்த்திருப்பாங்க. போனவங்க புக்கு போதுவார். போனவங்க வெளியே வராங்க. வந்தவங்க வெளியே சொல்றாங்க, இந்த குழந்தை எப்படி இருக்கான்னு தெரியுமா, நான் பார்த்த, ஏன்னா ஒரு செகண்ட் பார்த்திருப்பாங்களா, அதுலயே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த குழந்தை உலகத்தை ஆளப்போகிறான். ஆணொப்பார் இவன் நேரில்லை கான். ஆண்களில் இவனுக்கு நேரானவன் இல்லை. உண்மையாக திருமால்னா அழகர் தான். அழகர்னா திருமால்னா அழகுதான். அதனாலதான் கல்லழகர். அவ்வளவு அழகான பெருமா தெய்வங்கள்லயே பெருமாளுக்கு தான் அவ்வளவு அழகான ரூபம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில இந்த காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் கோயில் அதுல பாத்தீங்கன்னா அந்த நின்ற திருமேனி, அவர் ஒரு இந்த ஆக்சுவலா தேவாரத்துல வர குமிழ் சிரிப்பு அப்படிங்கிறது இந்த பெருமாளுடைய முகத்துல பார்க்க முடியும். அந்த சிரித்த முகத்தோடு இருக்கிறது. சோ இங்க பெருமாள்னாலே அழகு, திருமால்னாலே அழகுதான் அப்படின்னும் பொழுது இந்த பாடல் அதைதான் சொல்லுது. ஆணொப்பார் இவன் நேரில்லை கான். ஆண்களில் இவனுக்கு நேரானவன் எவனும் இல்லை. ஆணொப்பார் இவன் நேரில்லை கான் திருவோணத்தான் உலகாளும் என்பார்கள். திருவோண நட்சத்திரக்கூடிய திருமாலை ஒத்தவனாக, திருமாலுக்குரிய நட்சத்திரமே திருவோணம் தான் போல இருக்கு. திருவோண நட்சத்திரத்துக்குரிய திருமாலுடைய உலகை இவன் ஆளுவான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த பிறந்த குழந்தைய எப்படி பாராட்டி மகிழ்ந்து கொள்கிறார்கள். உலக ஆளும் என்பார்களே. இப்ப நம்மளால ஒரு ஆயர்பாடியை கற்பனை செஞ்சு பார்க்க முடியுது. அடுத்தது இன்னும் அவங்களுக்கு கொண்டாட்ட முடியல. ஆயர்பாடினா ஆயர்கள் வாழக்கூடிய இடம், இடையர்கள், மாடுகள், கன்று, பசுக்கள், அவங்க பால்படு பொருட்கள் தான் அவங்களுடைய உணவு தொழில். அப்போ வீடுகள்ல உரிகள்லாம் நிறைய கட்டியிருக்கும். மேல உரிகள்ல வெண்ணெயை பெரும்பாலும் உரியில் தான் வைப்பாங்க மேல. ஏன்னா கீழே இருந்தா எங்கேயாவது பிள்ளைங்க தட்டி விட்டுற போகுதுன்னு சொல்லி வெண்ணெயை கடைஞ்சு தயிரை பானையில வச்சிருப்பாங்க. கடைஞ்ச வெண்ணெயை மேல உரியில வச்சிருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய முதலே, அதுதான் அவங்களுடைய வியாபாரம், எல்லாமே அதுதான். ஆனா இங்க அவங்களுக்கு சந்தோஷ மிகுதியில என்ன பண்றதுன்னே தெரியல. உரியை முற்றத்து உருட்டி நின்று ஆடுவார். உரிய உரி இப்ப மேலதான் இருக்கும். மேல இருந்து ஒரு 3-4 பானையா அப்படி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த உரியை இப்ப கீழே இழுத்து போட்டு அந்த முற்றத்துல உருட்டி ஆடுறாங்களாம். உரியை முற்றத்து உருட்டி நின்று ஆடுவார். அதுல இருக்கிற வெண்ணெயெல்லாம் இப்ப கீழே பறந்துருக்கும்.
நறு நெய் பால் தயிர் நன்றாக தூவுவார். அப்படி கையில எடுத்து எடுத்து அப்படியே மேல அப்படி தெளிச்சுக்கிறாங்க ஒருத்தர் மேலேயும். நறு நெய், இது மட்டும் இல்ல, நல்ல காய்ச்சின நெய், பால், தயிர் எல்லாம் வீடுகள்ல நிறைந்திருக்கிறது இல்லையா. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேல் ஒரு பாவாய்னு வளமான ஆயர்பாடிய ஆண்டாளுக்கு அர்ப்பணை பண்றான். ரொம்ப வளமான ஆயர்பாடி, அது ஒண்ணும் சந்தேகமே இல்லை. ஆயர்பாடினாலே அது வளமானதுதான். நீங்க வந்து ஒரு வத்தலும் தொத்தலுமான ஒரு ஒரு அப்படியே சோகமான சோபை இழந்த ஆயர்பாடி நீங்க கற்பனையே செய்ய முடியாது. ஆண்டாளும் பெரியாழ்வாரும் அந்த அளவுக்கு மிக அழகான ஒரு ஆயர்பாடியை நமக்கு சிருஷ்டித்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதுல வந்து இந்த மால்குடி டேஸ் நம்ம எல்லாருமே படிச்சிருக்கலாம். ஆர்.கே. நாராயணனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, நிறைய சீரியலா கூட தூர்தர்ஷன்லயும் வந்தது, இப்ப கூட யூடியூப்ல இருக்கு, அது பார்க்கலாம். அந்த மால்குடின்னு எந்த இடமும் கிடையாது, அது அவருடைய கற்பனை சிருஷ்டி. அது மால்குடி அப்படிங்கிற ஊரை வந்து ஆர்.கே. நாராயணன் தானே கற்பனையில பண்ணி அதுல சுவாமின்னு ஒரு பையனை உருவாக்கி அவனுக்கு பேரண்ட்ஸ், அவனுடைய தாத்தா பாட்டி அப்படிலாம் அவர் உழவு விட்டுருப்பார். இதுல வந்து அதுக்கப்புறமா அவருடைய ஆர்.கே. நாராயணனுடைய நாவல் கைடு அப்படின்னு ஒரு நாவல், அந்த கைடு தான் வந்து தேவானந்த் படமா எடுத்தார். ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் படம் அது. தேவானந்தும் வைத்தாராயமான் நடிச்சது. அப்ப அந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் வேலை அதெல்லாம் பண்ணும்பொழுது தேவானந்த் வந்து நச்சரிச்சுட்டே இருப்பாராம் ஆர்.கே. நாராயணன், அந்த மால்குடி எங்க இருக்கு எனக்கு காட்டுங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்வாராம், அப்படிலாம் மால்குடியெல்லாம் ஒரு இடமுமே கிடையாது, நான் என்னோட கற்பனையில இருந்து எழுதுறேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன், அந்த தெரு, அந்த பள்ளிக்கூடம் எல்லாமே எழுதியிருக்கீங்க, அப்ப வந்து எங்கேயாவது ஒரு நிச்சயமா இருக்கணும் அப்படின்னு. இல்ல இல்ல, எல்லாம் அங்கங்க தனித்தனியா இருக்கிறத நான் சேர்த்து வச்சு ஒரு கிராமமா நான் வந்து உண்டாக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அது தேவானந்துக்கு அது குறை போகவே இல்லையா கடைசி வரைக்கும். அதை வந்து ஆர்.கே. நாராயணன் தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபில எழுதியிருப்பாரு. அவர் கேட்டுட்டே இருந்தாரு, நான் எங்க இல்லாத ஊரை நான் எங்க காட்டுறது அப்படின்னு. சோ இது இப்போ இந்த ஆயர்பாடியும் இப்படிதான். அது ஆயர்பாடி எங்க இருக்குன்னா எங்க இருக்கு, எங்கேயும் இல்ல. ஆனால் எல்லார் மனசுகள்லயும் ஒரு ஆயர்பாடியை நம்ம கற்பனை செய்து கொள்ளும்படியாக இலக்கியங்கள் நமக்கு காட்டி தந்து போயிருக்கின்றன. இங்க உரியை முற்றத்து உருட்டி நின்று, இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு போயாச்சு. அவங்கவுங்க வீட்டுக்கு போய் அவங்களோட கொண்டாட்டம் முடியல. இவ்வளவு மகிழ்ச்சி அவங்களுக்கு அந்த குழந்தை பிறந்ததுல. உரியை முற்றத்து உருட்டி நின்று ஆடுவார், இதெல்லாம் அவங்க வீட்டுக்குள்ள நடக்கிற கொண்டாட்டங்கள். நறு நெய் பால் தயிர் நன்றாக தூவுவார், செரிமென் கூந்தல் அவிழ திளைத்தெங்கும் அறிவு அழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே. ஆயர்பாடியில் இருக்கிற ஆயருக்கெல்லாம் அறிவு அழிஞ்சு போச்சு, மயக்கம், இவ்வளவு வந்து அறிவே மயங்கி போகும்படியாக அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இங்க பெண்களும் கூட சேர்ந்து ஆடுறாங்க. இந்த பெண்கள் எல்லாம் கூந்தலை நல்லா கட்டி வச்சிருக்காங்க, முடிஞ்சு கொண்டை போட்டோ பின்னல் போட்டோ வச்சிருக்காங்க. இவங்க ஆடுற ஆட்டத்துல அந்த கூந்தல் எல்லாம் அவிழ்ந்து அப்படியே கூந்தல் தொங்குகிறது. செரி மென் கூந்தல் அவிழ, அந்த தலைமுடி அவிழ்ந்து அப்படியே கூந்தல் பறக்கிறது கூட தெரியாம ஆடிட்டு இருக்காங்க, எல்லாருமா சேர்ந்து ஆடுறாங்க. அப்போ அதாவது அந்த ஆட்டம் எந்த அளவுக்கு இதுவா இருந்திருக்கு, கொண்டாட்டமா இருந்திருக்குன்னா அதுக்கு அடையாளம் வந்து கட்டி இருக்கக்கூடிய கூந்தல் அவிழ்ந்து அது பரவும்படியாக ஆடுவது அப்படிங்கிறது. செரிமன் கூந்தல் அவிழ, அழகான கூந்தல்னா இங்க வந்து பின்னப்பட்ட கூந்தல், பின்னியதுக்கு தான் கூந்தல்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லைன்னா அது தலைமுடி மயிர் தான். இங்க கூந்தல்னா அது பின்னப்பட்டதுக்கு தான் கூந்தல். அந்த பின்னலே அவிழ்ந்து போகும்படியாக அவர்கள் ஆடி மகிழ்கிறார்கள். திளைத்து எங்கும், திளைச்சு அப்படின்னா அப்படியே தண்ணியில தான், தண்ணி நீராடும் போது திளைச்சு நீராடுறது அப்படின்றது, அது போல இங்க இந்த மகிழ்ச்சியில அவர்கள் திளைத்து நிற்கிறார்கள். சோ அவர்களுக்கு வந்து ஒரு பேரானந்த நிலை. அதை எப்படி சொல்றது வார்த்தையிலேன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களால அதை அப்படிதான் வெளிப்படுத்த முடியும். நம்ம அடக்கமா அதை வெளிப்படுத்தணும், அப்படியே வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு சிரிச்சுட்டு போறது அதெல்லாம் கிடையாது. மகிழ்ச்சி என்றால் அதை உச்சபட்சமாக வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது அந்த ஆயர்பாடியினுடைய இயல்பு. அவங்க அதை வெளிப்படுத்துறாங்க. சரி, அடுத்தது வந்து அதேதான் ஆயர்பாடியினுடைய மக்களுடைய வர்ணனை தான் அடுத்த பாட்டுலயும் வருது. ஒரே வாயெல்லாம் பல்லு அவங்களுக்கு, அவங்க பல்லு வந்து முல்லை அரும்பு போல இருக்கிறான், அப்படியே பல்லு பல்லு தெரியும்படியா சிரிக்கிறாங்களாம். சிரிக்கிறது இல்லையா பல வகை உண்டு இல்லையா, பல் தெரியாம சிரிக்கலாம், வெறும் அப்படியே இதழ் பிரிச்சு அப்படியே ஓகே அப்படின்னு சிரிக்கலாம். ஆனால் இங்க வந்து அவங்களுடைய பல்ல அந்த 32 பல்லையும் காட்டுறே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு, அதுதான் அதை சொல்றாரு. அப்புறம் வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கிறார்கள் அவர்கள். அவங்க வந்து அவங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்னா அந்த திட்டு அது மாதிரி குளிக்கிறதாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு மகிழ்ச்சியினால் அது கொண்டாட்டமாக அவர்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறார்கள். அதாவது அடுத்து வரக்கூடிய பாடல் வந்து அந்த ஆயர்களுடைய பற்றிய வர்ணனையை சொல்லுகிறது, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது. கொண்ட தாழ் உரி கோல கொடுமழு தண்டினர் பரியோலை சயனத்தர் விண்ட முல்லை அரும்பு அன்ன பல்லினர் அண்டர் மிண்டி புகுந்து நெய்யாடினர்.
மிகுந்து நெய்யாடினர். நெய்யாடினர் நெய்யை போற்றி விளையாடினார்கள் வச்சுக்கலாம். எண்ணெய் தேய்த்து குளித்தார்கள் இங்க பொருள் சொல்றாரு. நெருங்கி வந்து பிள்ளை பிறந்த மகிழ்ச்சியினால எண்ணெய் தேய்த்து குளிக்கிறார்கள் அப்படின்னு. அந்த ஆயர்கள் கொண்ட தாழ் உரி, அவர்கள் உரியை உடையவர்கள். வீடுகள்ல வெண்ணெயை வைப்பதற்கான பாதுகாப்பு வைப்பதற்கான உரியை உடையவர்கள். மழு என்கிற ஆயுதத்தை உடையவர்கள். மழு நம்ம பார்த்திருக்கலாம், சிவனுடைய கையிலயும் இருக்கும் மழு. இந்த சின்ன கோடரி மாதிரி இருக்கக்கூடிய மழு. மேபி அது வந்து இந்த கிளைகளை வெட்டி போடுவதற்காக பயன்படுத்தக்கூடியதாக, ஏன்னா மாடு மேய்க்கும் போது அது கிளைகளை வெட்டி போடுவதற்காக பயன்படுத்திய ஒரு ஆயுதமா அது இருந்திருக்கும். மழு என்கிற ஆயுதத்தை தன்னுடைய கைகளில் ஏந்தியவர்கள். தண்டினர். தண்டினர்னா கையில கொம்பு வச்சிருப்பாங்க, பசு மேய்ப்பதற்கான கோலை கையில வச்சிருப்பாங்க. பரியோலை சயனத்தர். சயனம்னா பாய். அவங்க வந்து இந்த பாயை கையில சுருட்டி போய் கையில வச்சிருப்பாங்க, ஏன்னா அங்க போனா கீழே விரிச்சு படுக்கிறதுக்கு. அது மாதிரி ஓலை பாயையும் உடையவர்கள். இதுதான் அவங்களுடைய இயல்பான ஒரு சுரூபம். விண்ட முல்லை அரும்பு அன்ன பல்லினர். செடியிலிருந்து பறிக்கப்பட்ட முல்லை பூவை போல அவர்களுடைய பற்கள் இருக்கின்றன. முல்லையும் முல்லை சார்ந்த இடமும், அதனால வந்து அதுதான் வந்து இது இல்லையா, காடும் காடு சார்ந்த இடமும் காடு முல்லை. நம்ம சங்க இலக்கியத்துல இருந்து அதை யோசிச்சு பார்க்கலாம். சோ அந்த முல்லை அந்த காட்டு இதுல முல்லைதான் அதனுடைய உரிப்பொருளா இருக்கும். இப்போ அந்த முல்லை பற்களை போல அவர்களுடைய பற்கள், இந்த பல்லெல்லாம் தெரியும்படியா சிரிக்கிறாங்களாம். முல்லை அரும்பன்ன பல்லினர், அந்த அத்தனை பல்லும் தெரியும்படியாக சிரித்துக் கொண்டு அண்டர் மிண்டி ஒருவரை ஒருவர் நெருங்கி வந்து உற்சாகத்தோடு அவர்கள் தங்களை பாராட்டி கொண்டு எண்ணெய் தேய்த்து குடிக்கிறார்கள். குழந்தை பிறந்த சந்தோஷத்துக்காக எண்ணெய் தேய்த்து குடிக்கிறார்கள். இந்த 5 பாட்டோட இருக்கணும். நம்ம அடுத்த 5 பாடல அடுத்த வகுப்புல பார்க்கலாம். குழந்தை பிறந்தாச்சு.